கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 9:10, மேத்யூ 9:10. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இப்ப என்ன பண்றாரு? இந்த லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு கர்த்தரை பின்தொடர்ந்து போய் அவர் வீட்டில் ஒரு போஜன பந்தி ஏற்பாடு பண்ணி இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறாரு. இது எங்க பார்க்கிறோம்? லூக்கா 5வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். என்ன, என் பின்னாடி வா அப்படின்னு மத்தேயுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆயத்துறையிலிருந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் உடனே எழும்பி இயேசு கிறிஸ்து பின்னாடி போறார். நீங்கள் நன்றாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இவர் இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டார்னா இனி அது அவருக்கு சொந்தம் கிடையாது. அவர் திரும்ப வர முடியாது. இன்றைக்கு எப்படி இந்த வசூலிக்கிறவங்க வந்து அடியாட்களை வைத்து கொண்டு ஒரு சிலர் வசூலிப்பாங்களோ, அதே மாதிரி தான் அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, அந்த ஏரியா முழுவதும் கொத்தகை எடுத்தவங்க சின்ன சின்ன பகுதிக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்போ இவர் அங்கேருந்து போயிட்டார்னா அவர் மறுபடியும் அங்கே வர முடியாது. அப்போ அவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, எனக்கு இனி இந்த வாழ்க்கை தேவையில்லை, என்னை இயேசு கிறிஸ்து அழைத்து விட்டார் என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து பின் செல்றாரு. பின் சென்றவர் என்ன செய்கிறாரு? லூக்கா 5:29 பாருங்க. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தி இருந்தார்கள். இப்போ என்ன பண்ணுறாரு? முதல்ல இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரணும், நான் அவரை பின்தொடர்ந்து போகிறேன், அதனால் அவர் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணுறாரு? அநேக ஆயக்காரரும் பாவிகளும், அதாவது இதுவரை அந்த மத தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வந்து சேர்த்து வைத்து அவங்களுக்கு ஒரு விருந்து வைத்து அவர்களோடு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வைக்க. அதாவது என்னைய இயேசு கிறிஸ்து சந்தித்தாரு, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதனால என்னைய மாதிரி தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவர்களை எல்லோரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதாவது எனக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதுவும் குறிப்பாக யார்கிட்ட சொல்லணும்? என் கூட இருக்கிற மக்களுக்கு, என்னைய மாதிரி இருக்கிற மக்களுக்கு என்று சொல்லி தன்னை போல உள்ள மற்ற ஆயக்காரர்களையும் பாவிகள் என்று மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கிய எல்லாரையும் கொண்டு வந்து அந்த விருந்தில் வச்சு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வைக்கிறாரு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை மாறியது, அதே மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாக்கம் அவருக்குள்ள உண்டாச்சு. அதனால என்ன பண்றாரு? அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவோடு சாப்பிட வைக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, என்ன ஒரு பாதிப்பு, என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டிருந்தா, நான் அறிந்து கொண்ட இயேசுவை என் உடன் வேலை பார்க்குற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய தாக்கம் இயேசு மத்தேயு கிட்ட உண்டாச்சு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? மத்தேயுக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன அழைத்தாருன்னு சொன்ன மாத்திரத்தில் தன் உடன் ஊழியம் பார்க்கக்கூடிய, தன்னை மாதிரி வேலை செய்யக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஏன்னா இந்த ஆயக்காரர்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறதுனால ஜனங்கள் வெறுத்து ஒதுக்குனாங்க, மத தலைவர்கள் வெறுத்து ஒதுக்குனாங்க. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கே கொண்டு போகிறாரு? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. பார்த்தீங்களா? எனக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்த முடியாமல் இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. டோனி கம்பாலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரர். அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து இந்த பக்கத்தில் உள்ள ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறதுக்காக வந்தார். இந்த நேரம் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் என்று சொல்கிறதுனால அவர் என்ன வந்தோடனே ஹோட்டலில் வந்து படுத்து தூங்கிட்டார். அதிகாலை ஒரு 2 மணிக்கு அவர் முழிச்சிட்டார். அவருக்கு என்னென்னா அதுக்கப்புறம் தூக்கமே வரல. காலையில் எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற மெக்டானல்ட்ஸ், 24 மணி நேரம் உள்ள மெக்டானல்ட்ஸுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஜேன்னு கூட்டம் இருக்குது. பார்த்தா பூரா இந்த ப்ராஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய விலை மாதர்கள் பூரா அங்கே வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் அப்போ தான் அவங்களுடைய தொழிலை முடிச்சுட்டு திரும்ப வந்து சாப்பிட உட்காந்துருக்கும்போது அங்கே அவருக்கு மேஜைக்கு நேராக பின்னாடி உட்காந்துருந்த ஒரு 2 பேர் உட்காந்து பேசுகிறத கேள்வி பெறாரு. அதில் ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், என்னத்த வாழ்க்கை அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த மெக்டானல்ட் மேனேஜர்கிட்ட கேட்குறாரு அந்த சகோதரி யாருன்னு. அவங்க இந்த மாதிரின்னு மேனேஜர் சொன்ன உடனே, நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த மெக்டானல்ட்ஸை பூரா வந்து ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு டெக்கரேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாரு. அடுத்த நாள் வர்றாங்க, அதே மாதிரி நடைபெறுகிறது. அன்றைக்கு அந்த சகோதரி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய கண்களை திறங்க. உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கவங்களை ரட்சிக்காமல் இருப்பாரா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மத்தேயுக்கு இயேசு யார் என்று தெரிந்தவுடனே தன்னுடன் வேலையை பார்க்குற எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வைத்தாரே, அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் தங்களோட வேலை செய்கிற எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புது உத்வேகத்தோடு வேலை செய்ய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.